மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடி நிலைமையை தொடர்ந்து மன்னார் மாவட்டத்திலும் எரிபொருளுக்கான ஒரு நெருக்கடி நிலைமை கடந்த 3 தினங்களாக காணப்பட்டது. ஆனால் நாங்கள் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துடன் அடிக்கடி தொடர்பிலே இருந்து மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான எரிபொருளினை வழங்குவதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். மன்னார் மாவட்டத்திலே தற்பொழுது நெல் அறுவடை நடைபெறுகிற ஒரு காலப்பகுதியாக இருப்பதால் விவசாய நடவடிக்கைக்காக பெருமளவான எரிபொருள் தேவையாக இருக்கிறது. எனவே அந்த நிலைமையினை கருத்தில் கொண்டு நாங்கள் நெல் அறுவடை செய்யப்படுகின்ற பிரதேசங்களிலே உரிய எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் உரிய எரிபொருளினை வழங்குமாறு எரிபொருள் நிலைய உரிமையாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கின்றோம். நாங்கள் தற்பொழுது பிராந்திய முகாமையாளர் பெட்ரோலிய கூட்டுறவு தாபனத்தின் கலந்துரையாடியதன் பிரகாரம் மன்னார் மாவட்டத்துக்கு தேவையான டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் என்பன போதிய அளவு கையிருப்பில் இருப்பதன் காரணமாக அறுவடை செய்கின்ற விவசாயிகள் எவ்விதமான தயக்கவுமின்றி தங்களுக்குரிய அறுவடையினை நீங்கள் மேற்கொள்ளலாம். அதேபோன்று நெல் அறுவடை இயந்திரங்களுக்கான கொடுப்பனவையும் நீங்கள் எவ்விதமான அதிகரிப்பையும் வழங்காமல் கடந்த காலங்களில் எவ்வளவு தொகை தீர்மானிக்கப்பட்டதோ அந்த தொகையினையே நீங்கள் வழங்குமாறும், மேலதிகமாக எரிபொருள் பற்றாக்குறையை காரணம் காட்டி எவ்விதமான அதிகரித்த பணத்தினையும் நீங்கள் அறுவடை இயந்திரங்கள் கொடுப்பனவாக வழங்க வேண்டாம் என்பதையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று இந்த வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட அந்த நெருக்கடி நிலைமையினை காட்டி தற்பொழுது நெல்லினை கொள்வனவு செய்பவர்களும் இந்த விவசாயிகளிடமிருந்து நெல்லை குறைந்த விலையிலே விற்பனை செய்ய முயற்சிப்பதையும் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே விவசாயிகள் நீங்கள் அப்படியாக மிக குறைந்த விலைக்கோ அல்ல குறைவான விலைக்கு நெல்லை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்பதையும், நெல்லை அறுவடை செய்த நெல்லினை காய வைப்பதற்கு ஏற்ற வகையிலே தானிய களஞ்சியத்திலே நெல்லை காய வைக்கும் இயந்திரங்களும் தயார் நிலையில் இருக்கிறது. எனவே